தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்குடைய எக்ஸ்பிளைன்டு சீரிஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏற்கனவே பலவிதமான எக்ஸ்பிளனேஷன்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பார்க்கலன்னா ஐ பட்டன் கொடுக்குறேன், கீழே லிங்க்கும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டோ டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் இருக்கா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ நார்மலாக இந்த ஐபி சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. IP6, IP67, IP68 அப்படின்றது போல். அது எல்லாமே என்ன, இது எதை மீன் பண்ணுது, ஸோ இதை பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்க தமிழ் டெக், என்னுடைய பேர் தமிழ். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐபி சர்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிவைஸ்க்கு வேணாலும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த ஐபி சர்டிஃபிகேஷனோட வருது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், ஸ்மார்ட் பேண்ட், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சில விதத்தில் வந்து ஐபி சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் நம்பர்ஸ் மாற வித்தியாசங்கள் மாறும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் மற்றும் லிக்விட், இதற்கு இந்த பொருள் வந்து எந்த விதத்தில் வந்து இந்த இரண்டுத்துக்குமே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடும். ஒரு சாலிட் கிட்ட இருந்து ஒரு லிக்விட் கிட்ட இருந்து அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாலிட் அப்படின்றது வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அது போல் அழுக்கு மற்ற விஷயங்கள் இருக்கலாம். லிக்விட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு மேலப்படுது அதை வச்சு கூட இருக்கலாம். ஸோ இந்த இரண்டு வித்தியாசங்களும் இதுதான். ஐபி அப்படின்றதுடைய முழு விரிவாக்கங்கள் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சாலிட் மற்றும் லிக்விட் கிட்ட இருந்து எப்படி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுது அவுட்டர் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து அப்படின்றது தான் வந்து அதை மென்ஷன் பண்ணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் அப்படின்றது சும்மா கிடையாது. இவங்க ஒரு சார்ட் வச்சுருக்காங்க. அந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா IP67 அப்படி இருக்குது அப்படின்னா IP6 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து சாலிடை குறிக்கும். அதே போல் அடுத்த நம்பர், இரண்டாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடை குறிக்கும். ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதோட வித்தியாசங்கள் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 00 IP00 அப்படின்னு இருந்ததுன்னா எந்த ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. அதே போல் IP1 அப்படின்னு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அ சாலிட் ஆப்ஜெக்ட் கிரேட்டர் than 50 mm such as hand. ஸோ ஒரு 50 mmக்கு மேலே இருந்தாவே இந்த IP1 அப்படின்ற இந்த சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க சாலிடில். அதே போல் லிக்விடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப்ஸ் வந்து மேலே படுறதுலேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ அப்படியே நீங்கள் சாலிடில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்ததாக வந்து 2, 3 இப்படி போக போக வந்து பார்த்தீங்கன்னா 12.5 mm அப்படின்ற விதத்தில் வந்து அந்த சாலிடுடைய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ IP5 அண்ட் IP6 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ IP5ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்கும். பட் டஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத போல் சொல்லியிருப்பாங்க. அந்த டஸ்ட் உள்ளே போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்றத போல் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது IP6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்லேருந்து எதுவுமே வந்து உள்ளே என்டர் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படின்றது தான் IP6. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து 6 தான் பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டோம் சாலிடில். இதே லிக்விடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0ல் ஆரம்பித்தா எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து எந்தெந்த ஆங்கிளிருந்து வந்தால் சேஃப்டியாக இருக்கும். அதே போல் தண்ணீர் எந்த அளவுக்கு வந்து வேகமாக அந்த டிவைஸ் மேலே வந்து பட்டால் வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றது போல் 1, 2, 3 அப்படின்றது போல் எல்லாமே வந்துடும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 and 8 இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடில் ரொம்ப அதிகமாக வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டுன்னு கருதப்படுறது இந்த ரெண்டு விஷயம் தான். 7 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 feet வரைக்கும் 30 நிமிடங்கள் வரைக்கும் அந்த டிவைஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து தண்ணீருக்குள்ளே நீங்கள் சப்மர்ஜ், அதாவது வந்து முழுகி வைச்சாலும் வந்து தண்ணீருக்குள்ளே இருக்கும்போது 3 அடி வரைக்கும் 30 நிமிடங்கள் வரைக்கும் தாக்குப்பிடிக்கும் IP7 அந்த இரண்டாவது லிக்விடில். இதே வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற அந்த ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து 13 அடி வரைக்கும் கூட அந்த டிவைஸ் வந்து தண்ணீருக்குள்ளே இருந்து மூழ்கி இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா IP68, 67 தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய டிவைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பெஸ்ட் ஐபி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது. ஸோ இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கா, டஸ்ட் ப்ரூஃப் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த ஐபி சர்டிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். IP67 இருக்கா, 68 இருக்கா, இல்லை அதற்கும் முன்னாடி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த பர்டிகுலர் டிவைஸில் வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ப்ரூஃப் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஐபி சர்டிஃபிகேஷன் மற்றும் இந்த டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் இதே போல் அடுத்ததாக வேறு எந்த வீடியோவை பற்றி, எந்த டேர்ம்ஸை பற்றி உங்களுக்கு தமிழில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.